பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஜோசப் விஜய் எனும் நான் கர்த்தருடன் கூட்டணி. தாவேகா தேர்தல் வியூக பின்னணி. நேரடியாக இறைவனுடனே விஜய் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பும். முழுக்க முழுக்க ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறித்துவர், சிறுபான்மை சார்ந்தவர். இவருக்கு கிறிஸ்தவ ஓட்டை தவிர வேறு எந்த ஓட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளில் அவர் தனிமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக கொடுத்த காசுக்கு மேலே கூறுதுன்றாங்கல்ல. அதை விட இது ரொம்ப ஈனத்தனமான சில செயல்களை சில பத்திரிகைகள் இப்படி செய்கிறதுன்றது ஏற்புக்குரியது கிடையாது. பத்திரிகையாரன்ட்ட கேட்குறேன், டைரெக்டாக இறைவனோடு சம்மந்தப்படுத்தி ஒரு கட்சியுடைய தலைவரை நீ போடுறேன்னா ஸ்டாலினை என்னென்னு போடுவ, மோடியை என்னென்னு போடுவ, எடப்பாடியை என்னென்னு போடுவ, சீமானை என்னென்னு போடுவ, திருமாவளவனை யார் கூட வச்சு போடுவேன்? இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி பார்ப்போம். இப்போ திமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா இன்னொரு சைடு இருக்குங்க சார், பிஜேபி. அவங்க கூட இதை பண்ண சொல்லி இருந்திருக்கலாமோ? இல்லை, திமுக சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்றது அறியாமல் ஏதோ 2 கட்சி தலைவர் போய் அங்கே முட்டு கொடுத்து உட்காந்துருக்காங்கனால திமுக சிறுபான்மைக்கு ஆதரவாக நிற்கிதுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிறுபான்மையோட நலனை பாதுகாப்பதில் அக்கறை ஏற்று சிறுபான்மை மக்களை காவு கொடுக்கக்கூடிய பல விடயங்களே செய்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் சாதிய தாக்குதல், சாதிய அடக்குமுறைகள் எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கணும் பொழுது இது சீரியஸாக சொல்கிறேன், இது மாண்பு கிடையாது. நீங்கள் ரொம்ப இயல்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லை நீ அது எச்சரிக்கை எடுத்துக்கிறியா இல்லை உனக்கு அறிவுரை எடுத்துக்கிறியான்னு எனக்கு தெரியாது. தேவைப்பட்டால் காற்று சூறாவளியாய் மாறும்னு சொல்லி தலைவர் விஜய் சொல்லியிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். கர்த்தருடன் விஜய் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில வந்திருக்கு, ஒரு அட்டைப்படமா. இது எப்படி நேரடியாக இறைவனுடனே விஜய் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பும். முழுக்க முழுக்க ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறித்துவர், சிறுபான்மை சார்ந்தவர். இவருக்கு கிறிஸ்தவ ஓட்டை தவிர வேறு எந்த ஓட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளில் அவர் தனிமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக என்ன சொல்கிறது, கொடுத்த காசுக்கு மேலே கூறுதுன்றாங்கல்ல. அதை விட இது ரொம்ப ஈனத்தனமான சில செயல்களை சில பத்திரிகைகள் இப்படி செய்கிறதுன்றது ஏற்புக்குரியது கிடையாது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை என்னென்ன போடுவீங்க? முக ஸ்டாலின் தானே சார் போடுவோம். பத்திரிகையாரன்ட்ட கேட்குறேன், நீ ஸ்டாலினை என்னன்னு சொல்கிறா போடுவ சொல்லு. யாரோட கூட்டணி வச்சுருக்கான்னு போடுவ? நீ டைரெக்டாக இறைவனோடு சம்மந்தப்படுத்தி ஒரு கட்சியுடைய தலைவரை நீ போடுறேன்னா ஸ்டாலினை என்னென்னு போடுவ, மோடியை என்னென்னு போடுவ, எடப்பாடியை என்னென்னு போடுவ, சீமானை என்னென்னு போடுவ? புரியுதுங்களா? ஒவ்வொரு கட்சி தலைவர் அன்புமணி யார் கூட நீ வச்சு போடுவ, திருமாவளவனை யார் கூட வச்சு போடுவ? இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி பார்ப்போம். அப்போ இப்படி நீ இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ஒரு கடவுளோடு ஒப்பிட்டு இவரோடு தான் இவர் கூட்டணி வைத்திருக்கிறார். உதயநிதியை இன்னொரு கடவுளோட ஒப்பிட்டு இவரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. திருமாவை ஒரு கடவுளோட ஒப்பிட்டு கூட்டணி வச்சிருக்காருன்னு சொன்னாக்கா இது மத கலவரத்தை, என்ன சொல்றது, மத பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு வகையாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுவே தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு போய் வேற ஒரு கடவுளோட ஒப்பிட்டு போட்டாக்கா SC/ST ஆக்ட் பாயும். இப்போ சிறுபான்மை அப்படின்ற ஒருனால நீ என்ன எகத்தாலும் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்த ஏன் பண்ணுற? யார் சொல்லி பண்ணுற? RSS சொல்லி பண்ணுறியா, பிஜேபி சொல்லி பண்ணுறியா, இல்லை யார் சொல்லி பண்ணுறன்றதை நீங்கள் குமுதம் விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னா போகிற போக்கில் ஒரு அரசியல் தலைவரை, அதுவும் குறிப்பாக விஜய் போன்ற தலைவர்களை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் சாதிய தலைவராக பார்த்ததே கிடையாது. குடும்பத்தில் ஒரு நபராக, அண்ணனாக, தம்பியாக இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபரை கொண்டு நீங்கள் சாதிய தலைவராக அடையாளப்படுத்துவது என்பது அரசியல் மாண்புக்கும் சரி கிடையாது, பத்திரிகை மாண்புக்கும் சரி கிடையாதுன்னு ஒன்று. இதை போட்ட அந்த எடிட்டராக இருக்கட்டும், அந்த குமுதத்துடைய ஓனராக இருக்கட்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக வழக்கு பாயும். நிச்சயமாக வழக்கு பாய்வதை தாண்டி விஜய் ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ கட்சி சார்ந்த நபர்களோ உங்களுடைய பத்திரிகையை முற்றுகையிட எழுதுவதோ அல்லது அதை தாண்டி அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதோ எடுத்தாக்கா அதுக்கப்புறம் கக்கூஸ் டிஷ்யூவாக கூட யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமையில் சேர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாகரிகமான விஷயத்தை கையாளாமல் போனாக்கால் விஜய் தளபதி அவர்கள் பதிலுக்கு பசங்களில்
அப்படின்னு கண்ணை காமிச்சிட்டாருன்னு வச்சுங்க. ஆனந்த் சார் கண்ணை காமிச்சாருனாலே இங்கே வந்து பாதி பேர் செஞ்சு விட்டு முடிச்சு விட்ருவாங்க. தளபதி விஜய் வந்து சரி இது தொடர்ச்சியாக இது போல் வந்து மத ரீதியான தாக்குதலை அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம மாரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளும் மௌனிச்சு போனாக்கா நாளைக்கு இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், இப்போ ஒரு அட்டை படத்தில் போடுறாங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் போட மாட்டாங்க. அது ஒரு பின்னணி ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். ஒருவேளை அவங்க போட்ட மாதிரி அந்த தேர்தல் வகுப்பாளர் இருக்கார்ல சார், ஜானா இருக்கட்டும், அவரை குறி வச்சு கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம்ல சார்? ஜான் சாரை குறி வச்சு பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து ஜான் சாருடைய புகைப்படத்தை போட்டு தானே போட்டிருக்க முடியும். ஜான் அவர்கள் வந்து நேரடியாக கர்த்தரோட கூட்டணி வைக்க சொல்கிறார், அப்படி தானே வந்திருக்கணும். தளபதி விஜய் நீங்கள் போட்டு இப்படி சொல்ல வேண்டிய அவசியம்ன்றது அப்போது முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள், தமிழகத்தில் யாராக இருக்கிறார்கள், இந்திய அளவில் எந்த கட்சியாக இருக்கிறது, இதை யார் செய்ய சொல்லி தூண்டியிருப்பார்கள்ன்றதான் இன்றைக்கி வந்து விசாரிக்கக்கூடியது. அப்போ இதில் யாராக இருக்க முடியும்? ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டை சார்ந்தது. இங்கே சிறுபான்மை நலனுக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி. இவர்கள் 2 பேரும் தான் இப்போ பயங்கர இணக்கம், பயங்கர கூட்டணி. தளபதி விஜய் அவர்கள் நீ 2 பேர் தான் எனக்கு எதிரின்னு சொல்லிட்டாரு. நீ வந்து கொள்கை எதிரி, நீ அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போது இது யாருடைய பின்புலத்தில் இப்படி சில விஷயங்களை இங்கே நடக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியுது. இல்லை சார், இப்போ திமுக வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா இன்னொரு சைடு இருக்குங்களா சார், பிஜேபி, அவங்க கூட இதை பண்ண சொல்லி இருந்திருக்கலாமோ? இல்லை, திமுக சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்றது வந்து அறியாமை. ஏதோ 2 கட்சி தலைவர் போய் அங்கே வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்கனால திமுக வந்து சிறுபான்மைக்கு ஆதரவாக நிற்கிதுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிறுபான்மையோட நலனை பாதுகாப்பதில் அக்கறை ஏற்று சிறுபான்மை மக்களை காவு கொடுக்கக்கூடிய பல விடயங்களை செய்திருக்கார்கள். ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கலாம், இல்லை இவ பிஜேபி மட்டும் செஞ்சுருக்கலான்றதை விசாரித்தா தான் தெரியும். சப்ஜெக்ட் வெரிஃபைட். ஆனால் அதிகமான சாத்தியக்கூறு யாருக்கு இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். பிஜேபி தானே. ஆப்வியஸ்லி பிஜேபியாக இருக்கலாம். இல்லை இதை நம்ம தூண்டி விட்டோம்னா, இந்த பத்திரிகையை வச்சு தூண்டி விட்டோம்னா பார்வையெல்லாம் சிந்தனையெல்லாம் பிஜேபி நோக்கி போகும், நம்ம மேலே திரும்பாதுன்னு சொல்லி திமுக கூட ஏவிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இது பத்திரிகை தர்மத்தை மீறி இப்படி செய்யக்கூடிய இந்த விடயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னும் போது, நீங்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து கர்த்தரோட கூட்டின்னு சொன்ன இந்த பதிவு வந்த பிறகு, ஆமாண்டா எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் தான், நான் இஸ்லாத்தை சேர்ந்தவன், எங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஓட்டு, நான் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவன், எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு, நான் ஹிந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன், எங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஓட்டுன்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒருமித்த கருத்தோடு இங்கே உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் பிரிவினவாதத்தை தூண்டுகிறீர்கள். இங்கே வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜயுடைய விஷயத்தில் இது இணக்கமாக போகிறாங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து தளபதியை எங்கள் அண்ணன்ற மாதிரி பார்த்துட்டு, நான் திருட்டு பயில அடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் உள்ளே வராரு. திருடனை அடிக்க வந்தவொடனே எந்த திருடனுக்கு முதல்ல வலிக்கும்? எந்த திருடனுக்கு முதல் வலிக்குது? 2 திருடனுக்கு வரும். அதான் நீ சொல்கிறல, நீ வந்து பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு அடிக்க வருவேன்னு சொல்லி தளபதி விஜய் முன்னாடியே சொல்லிட்டார். அதே மாதிரி பெயிண்ட் டப்பா தூக்கி வந்துட்டு அந்த பெயிண்ட்டை திருப்பி உங்கள் மேலே அடித்து அனுப்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. நிச்சயமாக அது நடக்கும் பாருங்க. இல்லை சார், இப்போ நாங்கள் வந்து பாஜகவோட எந்த ஒரு சூழ்நிலையும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா வந்து குரான் மீது வந்து சத்தியம் பண்ணியிருந்தார். இப்போ இதன் காரணமாக கூட இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஆதவர்ஜனா வந்து தளபதி விஜய் சொல்லாமல் இந்த வார்த்தை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னும் பொழுது இதன் காரணமாக இது செய்கிறாங்க அப்படின்றது கூட, இது நம்ம ஆதவர்ஜனா பேச்சுக்காக அப்படின்றத தாண்டி நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் பகிரங்கமாக சொல்லிட்டார், உங்களோட கூட்டணி கிடையாது, 2 பேர்ட்டையும் கூட்டணி கிடையாதுன்னும் பொழுது, இது அரசியலில் இன்னைக்கு வந்து அரசியலை அரசியலாக அணுகாமல் இவர்களை முழுக்க சாதிய ரீதியாகவே இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறது தான் இந்த சமூகத்தில் பெரிய பேராபத்தாய் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் சாதிய தாக்குதல், சாதிய அடக்குமுறைகள் எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கணும் பொழுது, இது சீரியஸாக சொல்கிறேன், இது மாண்பு கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லை நீ அது எச்சரிக்கை எடுத்துக்கிறியா இல்லை வந்து உனக்கு அறிவுரை எடுத்துக்கிறியான்னு எனக்கு தெரியாது. தேவைப்பட்டால் காற்று சூறாவளியாய் மாறும்னு சொல்லி தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அந்த முகத்தை பார்க்கணும்னு தமிழ்நாட்டில் உள்ள தருதலைங்க ஆசைப்படாதீங்க. ஆனால் இப்போ தாவக சார்பாக எந்த ஒரு அறிக்கையுமே வந்து வரலை சார், எந்த ஒரு விமர்சனமும் யாரும் இது குறித்து பண்ணலை. இதுக்கு என்ன காரணம்? இல்லை ஒருவேளை கடந்து போயிடுவாங்களா இதை? இல்லை தம்பி, இந்த செய்தி வந்ததெல்லாம் கடந்தெல்லாம் யாருமே போக முடியாது. தலைமை வேணால் வந்து மௌனித்து போகலாமே தவிர கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் நிச்சயமாக இருக்கிறது தக்க பதிலடி கொடுப்பாங்க. இது எப்படி நம்ம வந்து இயல்பாக கடந்து போக முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ சாதியை திரும்ப ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த இடத்துல, அதை அணைய விடாத ஒரு நெருப்பாக நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், நீங்கள் வந்து காமராஜரை வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர், அப்துல் கலாம் நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமை வாய்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர். அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அம்பேத்கரை இப்போ வரைக்கும் என்னவா பார்க்குறாங்க?
அம்பேத்கர் சிலை ஒரு இடத்தில் இருந்தால் அந்த பகுதி எந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது? தலித் பகுதியாக. தலித் பகுதியாக பார்க்கப்படுது. அப்போ அம்பேத்கரை தலித்தின தலைவராகத்தான் நீங்கள் மாற்றி வச்சுக்கிங்கும் போது அப்போ தொடர்கதியாக ஒவ்வொரு சமூகத்திற்கான தலைவராக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி ஒரு அரசியலை கொண்டு போகிறீங்க. அப்போது இந்த அரசியல் எங்கேருந்து தொடங்குனதுன்னா முதல்ல திக, அதுக்கப்புறம் திமுக. இந்த 2 கட்சிகள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த அந்தந்த மக்களுக்கான உரிமையை நீ பெற்றுக் கொடுத்திருந்தால் அடுத்த கட்சி தமிழ்நாட்டில் உருவாயிருக்காது. தொடர்ச்சியாக நீ தமிழ்நாட்டில் இத்தனை சாதி கட்சிகள் வந்திருக்குல்ல. இந்தந்த இப்போ அண்ணன் திருமா எந்த சமூகத்தை சார்ந்தவர் தெரியும், அவர் தன்னுடைய மக்களுக்காகன்றாரு. அன்புமணி தன்னுடைய மக்களுக்குன்றாரு. இந்த பக்கம் ஜவஹர்லால் தன்னுடைய மக்களுக்குன்றாரு. அப்போ இது மாதிரியான சாதி கட்சிகளை தொடர்ச்சியாக உருவாகுவதற்கு காரணம் எதுனாக்கா, நீங்கள் அந்த மக்களுக்கான நேர்மையாக கிடைக்கப்பெற வேண்டிய எதையும் செய்யாமல் மறுதளித்த காரணத்தினால அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் எழுந்து வரான் மேலே, என் மக்களுக்காக நான் போராடணும். அப்படி தான் இத்தனை சாதிய கட்சிகள் உருவாச்சு. அப்போது தொடர்ச்சியாக அதை வைத்து ஒரு பிளவாடக்கூடிய வேலையை, ஒரு அரசியலை ஆரம்ப கட்ட காலத்தில் திமுக ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி வட மாநிலத்தில் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே இங்கே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பொழுது இந்த அரசியலையெல்லாம் மொத்தமாக மாற்றுறதுக்கு தான் தளபதி விஜய் களத்துக்குள்ளே வந்து, இங்கே நீயும் நானும் ஒன்று தான், இங்கே இங்கே ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. குறிப்பாக இப்போ டிவிக்கில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுன்றதே ஒன்று தேவையற்றது, அதெல்லாம் தூக்கி வெளியில் போடு, எல்லாத்தையும் சரிசமமாக பாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் அரசியலை புகுத்து, அரசியலை பழகிக்குள், அரசியலுக்குள் வான்னு சொல்லிட்டு அவர்களை அரசியலுக்குள்ளே எஜுகேட் பண்ணி வேறு மாதிரி ஒரு அரசியலை கொடுத்து 70 ஆண்டு கட்சி 60 ஆண்டு கட்சின்னு எதையும் சமரசம் இல்லாமல் திருடன் தானே ஒன்று அடித்து அடுத்து தான் வந்திருக்கேன். இதைத்தான் ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாரு. கரெக்டுங்களா? ஊழல் செய்கிறீர்கள், திருடர்கள், கபடதாரிகள்ன்றதை அப்பட்டமாக சொன்ன பொழுது இவர்களுக்கு வலிக்குது. ஏன்னா கோடான கோடி இளைஞர்கள் இருக்கக்கூடிய நபரால் தமிழ்நாட்டில் எதையும் மாற்ற முடியுன்ற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கும் பொழுது இது அப்படியே நம்ம வளர விட்டோம்னா என்ன ஆகுது? நாளைக்கு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம எவ்வளவோ செஞ்சு வளர்த்த திமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு பிஜேபி இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதிமுக மிரட்டி தான் 4 சீட்டு வாங்கிட்டீங்க. தளபதி விஜயெல்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள உட்காந்துட்டு அதிமுக மிரட்டியது போல் இங்கே மிரட்டுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருபோதும் வர முடியாது. ஏன்னா இப்போ மோடி இருக்கும்போது வந்தால் தான் உண்டுன்றதுக்காக தான் இவ்வளோ குரலி வைத்தார். மோடி போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இந்த களம், இந்த மண்ணை வேறு மாதிரி போகுதுன்னும் பொழுது தளபதி விஜயை எதிர்த்து தளபதி விஜய் அவர்களை பிளவாட சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி அவரை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவார்கள், இவர்களுக்கு ஃபண்டெல்லாம் அங்கேருந்து வருதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்கல்ல. இதைத்தான் வன்மையாக எதிர்த்து இன்றைக்கி பாருங்கள் 2026 அந்த எலெக்ஷனுக்கு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் எல்லா ஒட்டுமொத்த சமூகம் தளபதி விஜய்க்கான ஆதரவை நிச்சயமாக தரும். பொறுத்திருந்து பாவம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.